வணக்கம் மாணவர்களே, நாம இன்னைக்கு 3ஆம் வகுப்பு பாடம் 11 ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாடத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுதான் உங்க தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாடத்தின் பக்கங்கள். இந்த பாடத்தின் தலைப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒற்றுமைதான் நமக்கு பலம் அப்படின்னு. சரி, நாம இப்ப இந்த கதையை பார்ப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. அதுக்கு மரங்கள் கூறுகிறது, நாங்க தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம். ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிங்கம், எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள். ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அதுக்கு மரங்கள் மறுபடியும் சொல்லுது, யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு சிங்கம், ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மரம் சொல்லுது, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. உடனே மற்றொரு விலங்கு முயல் சொல்லுது, சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுது. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. மான், மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. அதுக்கு முயல், எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே. பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். எல்லா விலங்குகளும், ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது? வேட்டைக்காரர்கள் சில விலங்குகளை தூக்கி செல்கின்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். சிலர் மரங்களை வெட்டி எடுத்துச் சென்றனர். அங்கே விலங்குகள் கூட்டம் அந்த காட்டிற்கு வந்தது. அப்போது, மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு விலங்குகள் கேக்குது. அதுக்கு மரம் சொல்லுது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். அதுக்கு மரம் சொல்லுது, எங்கே சில நண்பர்களை காணோம்? அதுக்கு நரி சொல்லுது, பாலைவனத்தில் இருந்த போது எங்களுள் சிலரையும் வேட்டையாடி சென்று விட்டனர். அதுக்கு மான் சொல்லுது, எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் கிடைக்கிறது. அதுக்கு மரம் சொல்லுது, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சமமானவர்களே அப்படின்னு இந்த மரங்களும் விலங்குகளும் புரிந்து கொண்டன. இதோட நீதி கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமையே வலிமை. அதுதான் இதோட நீதி கருத்து. எவ்வளவு அருமையான கதை பாத்தீங்களா? இத்துடன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாடம் முடிவடைந்தது. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.